ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் பார்க்க போகிறோங்க. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. வாங்க பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கஸ்தூரி மேத்தி, கடலை மாவுலாம் போட்டு கோதுமை மாவு கூட சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இதுக்கு சப்ஜி வந்து சுரைக்காய் சப்ஜிங்க. சுரைக்காய் வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கும் கிரேவிக்கும் சூப்பராக டேஸ்ட்டில் இன்னைக்கு பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. பொரிச்சதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாங்க. சுரைக்காய் பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள் நீங்களும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு, லஞ்சு பார்க்கலாம். சுட சுட சோறு, அப்புறமேட்டு சங்கரா மீன் குழம்புங்க. சங்கரா மீன் குழம்பு வச்சுருக்கேன். வவ்வால் மீன் ஃப்ரைங்க. வவ்வால்னு சொல்லுவாங்க, அல்வான்னு சொல்லுவாங்க, கருவாவல்னு சொல்லுவாங்க, கருபாப்லேட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் லஞ்சு பார்த்தாச்சு. வாங்க மக்களே சாப்பிடலாம். எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் பார்த்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.